ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அதோட இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட தாங்க வந்திருக்கேன். அந்த வீடியோக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஒரு சகோதரி கேட்ட கேள்விக்கான பதில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, நான் சங்குப்பூ டீ தினமும் குடிங்க, கண்டிப்பாக மற்ற டீயெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு தான் அவங்க கேட்டிருந்தாங்க. நான் அதை ட்ரை பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா தினமும் நமக்கு செம்பருத்தி பூக்கள் வீட்டில் இருந்தால் தான் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா கிடைக்காது பார்த்திங்களா. அதனால் ட்ரை பண்ணி வச்சுட்டு அந்த இதை கூட நம்ம பயன்படுத்தலாம். அதில் எந்த சத்துக்களும் வீணாகாது, டேஸ்ட்டுமே இதே மாதிரி நல்லாயிருக்கும். ஆனால் என்ன, கலர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது ரொம்ப சிவப்பாக இருக்குங்க இந்த டீயை குடிக்கிறப்ப. லெமன் ஊற்றின உடனே அது ஊற்றலைன்னா ப்ளூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. அப்போ அவங்க கேட்டிருந்தாங்க எப்படி இதை காய வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதைத்தான் இப்போ சொல்லலான்னு சொல்லி வந்திருக்கேங்க. நம்ம செம்பருத்தி பூக்களை பறிச்சிட்டோம். இதை வாஷ் பண்ண நான் வீடியோ எடுக்கிறப்ப இவங்க கீழே நின்னா நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். இவங்க காலுக்குள்ளே பேன்னு கத்துறாங்க. மிதிச்சிட்டு என்னத்தை தான் நான் பண்ணினாலும் இவங்க என்ன சொல்கிறது, நம்ம காலையே சுற்றி 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 வந்தீங்க அப்படிங்கிற பாட்டு பாடுற மாதிரி சுற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. அடுத்து நம்ம சங்குப்பூவையும் பறிச்சிக்கலாம். ஒரு நாளைக்கு எவ்வளோ வருது, ஆனால் நாங்கள் உலர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாங்கள் மாடி தோட்டம் வச்சுருக்கோம். இதுக்காக தான் தினம் நான் சொல்கிறேன், நீங்களும் தோட்டம் வைங்கங்க. இப்படி 300 செடிகள் வச்சாதான் தோட்டம்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 5 செடி நம்ம தேவைக்கு வச்சிங்கன்னா கூட நமக்கு டீ போடுறதுக்கு சங்குப்பூவும் செம்பருத்தியும் தேவை. அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு கீரை, அதுக்கு ஒரு 2 கீரை வச்சுக்கோங்க. 2 பேகு போதும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கீரையை அறுவடை பண்ணிவிட்டு அடுத்து ஒரு கீரையை நீங்கள் போட்டுக்கலாம், சரிங்களா? அது ஒன்று. அப்புறம் 2 காய், ஒரு வெண்டைக்காய், ஒரு கத்திரிக்காய், ஒரு அவரைக்காய், இப்படி 10 பேகை வச்சிங்கன்னா வீட்டுக்கு தேவையான காய்கறி ஃபுல்லாக அதில் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, இன்னும் இருக்குது, பறிச்சிட்டு வரேன். இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. இது ஒரு பெரிய வீடியோவா, இதுக்கெல்லாம் ஒரு வீடியோவா நீங்கள் அப்படின்னு கூட சில பேர் திட்டுவாங்க. ஆனாலும் சகோதரி கேட்டதுக்கு பதில் சொல்ல வேணாமா? அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். என்ன ஒரு டவுட் வரும் அப்படின்னா, இதை வெயிலில் காய வைக்கலாமா, காய வைக்கக்கூடாதா? சில நேரங்களில் நம்ம ரொம்ப சின்ன பிள்ளையாக ஆகிடும், நிறைய டவுட் வரும் நமக்கு. நாங்களாம் காலேஜ் படிக்கிறப்ப எங்கள் டீச்சர் ட்ரைனிங் சம்மந்தமாக பிஎட்லாம் படிக்கும்போது நிறைய டவுட்டு கேட்போம். சின்ன பிள்ளைத்தனமாக டவுட்டு கேட்போமா. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீங்கள்லாம் டீச்சராக போகிறீங்க, இப்போவே நீங்கள் பாதி டீச்சர் ஆகிட்டீங்க, சின்ன ஸ்டூடெண்ட் மாதிரி கொஷின் கேட்கக்கூடாது அப்படி சொல்லி அடிக்கடி விளையாட்டாக சொல்லுவாங்க. அது மாதிரி தான் மாடித்தோட்டம் வைக்கணும்னு ஒன்று நமக்கு ஒன்றுமே தெரியாதோன்னு நம்மளாக நினச்சிட்டு நம்ம நிறைய கொஸ்டின்ஸை கேட்க ஆரம்பிச்சிடுறோம். நானுமே அப்படி தான். சரிங்க, இந்த மாதிரி நம்ம பறிச்சிக்கிட்டோமா, டெய்லியுமே இவ்வளோ கிடைக்குது அப்படின்னாக்க, செம்பருத்தியில் இந்த பச்சை பகுதி இருக்குது பார்த்திங்களா, இதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அது மாதிரி இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த பகுதி இருக்கு இல்லையா, இதையும் ரிமூவ் பண்ணிடணும். இதிலலாம் எதையுமே நம்ம ரிமூவ் பண்ண வேணாம். ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணினதுக்கப்புறமா சண்டையை பாருங்களேன் இவங்களுக்குள்ள. ஒருத்தர் எங்கே பாரு, ஏய் போ, இந்தா எதுக்கு அண்ணன் தம்பியும் சண்டை போட்டுக்கிறீங்க, போ இந்தா போங்கடா. சண்டை போடக்கூடாது, ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சண்டையை விலக்கி விட்டாலும் அடுத்து அவங்க 2 பேரும் கொஞ்சுக்குவாங்க நம்மளை விட்டுட்டு, போங்கடா. அப்போ நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தனித்தனி இதழ்களையாக பிச்சு போட்டுக்கோங்க. செம்பருத்தியை சங்குப்பூவை தனியாகவே சும்மாவே அப்படி போட்டுக்கலாம். ஒரு நல்ல மொட்டை வெயில் அடித்தா ஒரே நாளில்
வளர்ந்துடும். நீங்கள் நினைக்கலாம் வெயிலில் வச்சா சத்துக்கள் போகுமா? கண்டிப்பாக போகாதுங்க. அப்படியே கூட நீங்கள் வளர்த்தி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 3 to 4 days காய வச்சிங்கன்னா சுக்கா காயுது. இப்படி எடுத்து கையில் அப்படி நொறுக்கணும்னா நொறுங்கி போகிற அளவுக்கு காஞ்சிரும். அப்படி காய வச்சுக்கோங்க. பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதை ஃபேஸ்க்கு போடலாம், தலைக்கு போடலாம். முடி நல்லா உதிராமல் வளரும், கருப்பாக. ஃபேஸ்க்கு போட்டால் க்ளோவாக இருக்கும், கலர் கொடுக்கும். டீ போட்டு குடிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணுறது பொடி பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் ட்ரையாகவே வளர்த்தி நல்ல ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டுக்கோங்க. 4 நாள் உணர்ந்ததுக்கப்புறமா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஈரப்பத காற்று கூட அதில் பட்டுச்சு அப்படின்னா ஃபங்கஸ் வந்துடும். அது வராமல் இருக்கிறதுக்காக. வெயிலில் வைக்காமல் நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு அதுக்குன்னு உலர்த்தி வச்சுருப்பாங்க, அதில் போட்டு எடுப்பாங்க. பட் நம்ம வீட்டில் கிடைக்கிற 10 செடிக்கு எதுக்கு அந்த உலர்த்திகள்லாம் தேவையே இல்லை. நம்ம ஆர்டினரியாக வெயிலில் வச்சே எடுக்கலாம். தேவையான சத்துக்கள் இருக்கும், அதுவும் ஆகாது. சரிங்களா? ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம டைரெக்டாக எடுத்து டைரெக்டாக போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது. இது வளர்க்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, வளர்க்குறதுக்கு பெரிய செலவும் கிடையாது. வீட்டில் இருக்க ஏதோ ஒரு பாத்திரமோ உடஞ்சி போன பிளாஸ்டிக் குடமோ ஏதோ ஒன்றில் ஒட்டையை போட்டு வச்சு விட்ருங்க. டெய்லி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணால் நல்லது. இல்லை உலர்த்தணும்னா வெயில்லையே வைக்கலாம். நிழலில் காய வைக்கணும் அப்படின்லாம் யாராவது சொன்னாங்கன்னு சொல்லி நீங்கள் நிழலில் வச்சிங்கன்னா ஃபங்கஸ் வந்துடுங்க. எவ்வளவு உணர்ந்து காஞ்சி இருந்தாலும் ஃபங்கஸ் வரும். சரிங்களா? நான் ட்ரை பண்ணி பார்த்ததுனால தான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். சப்போஸ் நம்ம வீட்டில் இந்த செடி இல்லை அப்படின்னா, கிராமத்துக்கு அம்மா வீட்டுக்கு போகிறோம், மாமியார் வீட்டுக்கு போகிறோம், அங்கே ஒரு செடி இருக்குன்னா மொத்தமாக நிறைய பறிச்சிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டு மாதம் ஒரு முறை எப்படி நம்ம ரிலேஷன் வீட்டுக்கு போவோம் தானே, அந்த மாதம் ஒரு முறை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அந்த மாதம் ஃபுல்லாக குடிச்சிட்டு அடுத்த மாதம் அங்கே போய் திருப்பி எடுக்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? பாருங்கள், நம்ம மனுஷங்க தான் அடிச்சுக்கிறோம். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு பார்த்தா இவங்களும் அடிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களும் திரும்ப கழுத்தை கட்டிக்கிட்டு ஒருத்தர் க்ளீன் பண்ணி விடுறது என்ன, ஒருத்தர் பாசமலை பொழியறது என்ன, ஒருத்தரை காணோன்னா ஒருத்தர் தேடுறதை பார்க்கணுமே. அப்பப்பா என்ன பாசம்னு தோணும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். Bye bye.